சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த மரியாள் ஒரு வசதி படைத்தவள். இந்த மார்க்கு தாயார் மிகவும் கொஞ்சம் வசதி படைத்தவர்கள். அதனாலதான் அந்த சபையை ஆதரித்தார்கள். புதிய வளர்ச்சி வளர்கிற அந்த சபையை இந்த மார்க்குவின் தாயார் ஆதரித்தார்கள். தன் வீட்டிலே ஜெப கூட்டங்கள் நடத்தினார்கள். அது மாத்திரமல்ல, அங்கே இருந்த எல்லாருக்கும் பெரும் உதவியாக இந்த மார்க்குவின் தாய் மரியாள் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். பேதுருவானவர் சிறையில அடைக்கப்பட்ட போது அவர் சிறையிலிருந்து தப்பியது, அதை தொடர்ந்து நடந்த நிகழ்ச்சிகளை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அதாவது ஏறுவது இந்த பேதுருவை சிறைச்சாலையிலே போடுகிறார். ஆனால் தேவ தூதன் மூலமாக இந்த பேதுரு பாதுகாக்கப்பட்டு அவர் அந்த சிறைச்சாலையிலே இருந்து வருகிறதாகவும், அதன் பிறகு அந்த கூடியிருந்த அந்த சபையில வீட்டு சபையில அவர் கதவை தட்டினதாகவும், பிறகு யார் என்பதை பார்க்கும்போது பேதுரு என்பதை தெரிந்து கொண்டு அவர்களோடு சேர்ந்து கொண்டதாகவும் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த மார்க்கானவர் சவுலோடும் பர்னபாவோடும் எவ்வாறு சேர்கிறார் என்பதை இங்கு நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திலே 1-5 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது, அந்தியோக்கியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீர்காயினப்பட்ட சிமியோனும் சீரேனு ஊரனாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதனோடு கூட வளர்க்கப்பட்ட மனாயீனும் சவுலும் தீர்க்கதரிசிகளாகியும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கும் போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்து ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவலம் பற்றினார். அப்போது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கே இருந்து சீப்ருவுக்கு போனார்கள். சாலாமி எனும் பட்டணத்திலே வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயங்கள் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாய் இருந்தான். இப்ப இங்க யோவான் அப்படின்னு சொன்னா, யோவான் யாரும் இல்லை, இந்த மார்க்கு தான் இந்த யோவான். அவருக்கு இன்னொரு பேர் இருக்குதுன்னு நாம் பார்த்தோம். இந்த யோவான் மார்க்கு. அப்போ அவர்களுக்கு உதவியாக இந்த சவுலுக்கும் பர்னபாவுக்கும் உதவியா இருந்தால்தான் இந்த யோவான் என்கின்ற மார்க்கு. கிட்டத்தட்ட அதன் பிறகு 13வது வசனத்திலே பார்க்கும்போது, அதன் பிறகு அவர் பிரிந்து போனதாக நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்பே பட்டணத்தை விற்று கப்பல் ஏறி பம்பிலியாவிற்கு பெர்கோ பட்டணத்துக்கும் வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். இப்போ இவங்க சுவிசேஷ வேலைக்காக போறாங்க. ஆனால் அந்த பாப்பா பட்டணத்திலிருந்து அவர் திரும்பி இன்னொரு இடத்துக்கு அவர் ஊழியத்துக்கு போகும்போது அவர்கள் விட்டு இந்த யோவான் பிரிந்து போனார் என்று நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இது கிட்டத்தட்ட கிபி 46 பவுல் பர்னபா முதல் ஊழியத்தை 13 இந்த அப்போஸ்தலர் 13 விவரிக்கிறது. இந்த 46 துவங்கி 5ஆம் வசனத்திற்கு பிறகு மார்க்கு பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் உதவியாளராக அல்லது வேலைக்காரராக இந்த பவுலுக்கும் பர்னபாவுக்கும் இருந்திருக்கிறார். அவர் ஏன் எருசலேமுக்கு திரும்பி அவர்களோடு கூடி ஊழியத்திற்கு போகவில்லை என்பதை எதனாலும் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவர் திரும்பி சென்றதுக்கு என்ன காரணம் என்றும் சொல்லப்படவில்லை. ஆனால் அவர் ஊழிய பணியிலிருந்து ஏன் பின்வாங்கினார் என்பதை குறித்து இந்த பவுல்
அவருடைய வாழ்க்கை வரலாறு இந்த புத்தகத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. பவுல் நண்பர்களும் பயணத்தை தொடர்ந்து இந்த பெர்கோக்கும் பம்பிலியாவுக்கும் சென்றார்கள். அவர்கள் பயணமும் ஊழியமும் கடினமானதாகவும் எப்பக்கத்திலிருந்து ஆபத்துக்கள் நிறைந்ததாகவும் இருந்தபடியால் கடின வாழ்க்கையில் பழக்கமில்லாத மார்க்கு சோர்ந்து போனான். ஏன் அங்க பிரிஞ்சு போனார் என்பதற்கு இந்த அப்போஸ்தலர் வாழ்க்கை வரலாறு புத்தகத்திலே எலஞ்சோயிட்ட அம்மையார் தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஏன்னு சொன்னா, நம்ம ஒரு புது இடத்துக்கு போனா தூக்கம் வராது. புது இடத்துக்கு போனா நமக்கு தூக்கம் வராது. அவங்க கொடுக்கிற சில ஆகாரங்கள் நமக்கு பிடிக்காது. அப்படியாக தான் இந்த மார்க்கும் இவரோடு கூட ஊழியம் செய்த போது திரும்பவும் வேற இடத்துக்கு போகிறதுக்கு அவருக்கு சித்தமில்லாத இருந்தபடினாலே அவங்க போகிற இடத்துல எல்லாம் சுவிசேஷத்தை அவங்க போறாங்க. மனிதர்களாலே பெரிய ஆபத்து வருகிறது. அது மாத்திரமல்ல, போகிற இடத்துல பழக்கமில்லாத இடத்துல எல்லாம் சரியான தூக்கம் இல்லை, குளிர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் மிகவும் வேதனைப்பட்ட வேளையில் அவர் ஊழியத்தை விட்டு திரும்பி எருசலேமுக்கு தன் வீட்டுக்கு சந்தோஷமாக அனுபவிக்க சென்று விட்டார். ஏன்னு சொன்னார், அவரு ஒரு இளைஞர், கொஞ்சம் வயதாகி போனாலும் கூட பரவாயில்ல. சொல்லுவாங்கல்ல, இளைய இருக்கும்போது நல்லா அனுபவிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவரும் என்ன பண்ணுறாரு, அவங்களோடு கூட பவுலோடு கூட போகிறதுக்கு சம்மதம் இல்லாமல் அவர்களை விட்டு பிரிந்து போகிறார். மார்க்கு தான் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அவர் மறுதளிக்கவில்லை. மாறாக தற்கால அநேக இளம் ஊழியர்களைப் போல ஊழியத்தில் கஷ்டத்தையும் பயணத்தையும் ஆபத்துகளையும் எதிர்கொள்வதற்கு பதிலாக வீட்டின் சுகத்துக்கு அனுபவிக்க சென்றார் என்று இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அவனது இந்த செயல் அவனை ஒரு புரோஜனமற்ற ஊழியக்காரன் என்று பவுல் நீண்ட காலமாக நினைக்க தோன்றியது. இப்போ இந்த ஏன் மார்க்கு அவனை விட்டு அந்த பவுலை விட்டு பிரிந்து சென்றார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒயிட் அம்மையாரும் இதை குறித்து சொல்றாரு. பயமும் ஐதரியமும் மற்றும் கர்த்தருடைய பணிக்காக முழு மனதுடன் தன்னை அர்ப்பணிப்பதிலிருந்து மார்க்கு சற்றே தடுமாறினார். கஷ்டங்களும் பழக்கப்பட்டிராத நிலையில் பாதையில் காணப்பட்ட ஆபத்துக்கள், தனிமை அனுபவங்களும் மனமுடைந்து போனார். சுருக்கமாக சூழ்நிலைகள் மிகவும் கடினமாக இருந்ததுனாலே மார்க்கு அங்கிருந்து வெளியேற விரும்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மார்க்கு இதை பற்றி சொல்லவில்லை. இரண்டாவது, முதல் ஊழிய வாய்ப்பு அவர் தோற்று போயிட்டு மீண்டும் எருசலேமுக்கு இந்த மார்க்கு போய்விட்டார். இரண்டாவது ஊழிய அழைப்பானது அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல 36 39 வரைக்கும் நாம் வாசித்தோம் என்று சொன்னால், இங்க சில நாளுக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவிக்கிறதற்கு சகல பட்டணங்களில் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாருங்கள் என்றால், அப்போது பர்னபா என்பவன் மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று இங்க பவுல் கிட்ட சொல்றாரு. இப்போ பர்னபா சொல்றாரு, இல்ல மார்க்கும் கூட கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்றாரு. 13ஆம் அதிகாரத்துல அவங்களை விட்டு பிரிந்து போனாரு. ஆனால் 15வது வசனத்துல மீண்டும் சில இடங்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று ஒரு திட்டம் பவுலுக்கும் பர்னபாவுக்கு இருந்தது. ஆனால் இந்த பர்னபா யாரை சப்போர்ட் பண்றாருன்னு சொன்னா, இந்த மார்க்குவை சப்போர்ட் பண்றார். மார்க்குவை நாம் கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும் போது, ஆனால் அந்த பவுல் அதுக்கு சம்மதிக்கல. ஏன் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே நாம பம்பிலியாவுக்கு போயிட்டு தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லும் போது, இந்த மார்க்கு நம்ம விட்டு பிரிந்து போயிட்டான், இனி அவன் ஊழியத்துக்கு லாகைப்பட மாட்டான், அவனை இனி அந்த ஊழியத்துக்கு நம்ம கூட்டிட்டு போக கூடாது என்று
பவுலுடைய வாதமா இருந்தது. இதனால அவங்க பவுலுக்கும் பர்னபாவுக்கும் பெரிய வாக்குவாதம் வந்துச்சு. பெரிய எப்படிப்பட்ட வாக்குவாதம் என்று வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அதாவது திட்டி இருப்பாங்க, இல்ல ஏதாவது ஒன்று செய்திருப்பாங்க. இப்படி அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்த பிறகு ரெண்டு பிரிவுகளாக பிரிந்து போனாங்க. அதாவது பவுல் சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரர்களே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிட்டு புறப்பட்டு போனாங்க. அதுக்கப்புறமா இந்த பர்னபா இந்த மார்க்கோவை கூட்டிக் கொண்டு அவர் வேற இடத்துக்கு இந்த சுவிசேஷத்தை பரப்புவதற்காக போயிட்டார். ஆனால் இந்த பர்னபா அந்த மார்க்கு தன்னுடைய தோல்விகளை, தனக்கு வந்த ஏமாற்றங்கள், தனக்கு வந்த இடுக்கண்கள் இக்கட்டுகளுக்கு பயந்துதான் அவர் எருசலேமுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இங்க பவுலானவர் 2 கொரிந்தியர் புத்தகத்துல 11ஆம் அதிகாரத்துல 23 முதல் 28 வசனங்களை வரைக்கும் நீங்க வாசித்தீர்கள் என்று சொன்னால், பவுல் பட்ட கஷ்டங்களை, அதாவது தனக்கு அவருக்கு ஏற்பட்ட நெருக்கடிகளை குறித்து இதில் எழுதியிருக்கிறார். எப்படிப்பட்ட பாடுகள் அவருக்கு வந்தது என்பதை குறித்து மிகவும் தெளிவாக எழுதியிருக்கிறார். ஒரு இரவு முழுவதும் கப்பல் சேதம் அடைந்து கடலிலே இருந்திருக்கிறார், பட்டினியாய் இருந்திருக்கிறார், விஷ பூச்சிகளினாலே வந்த வேதனைகள், தன்னுடைய சொந்த ஜனங்களினாலே வந்த வேலை, குளிர் போற்றுக்கொள்ளக்கூடிய போர்வு இல்லாத எத்தனையோ நாட்கள் அந்த குளிரில வாடி இருக்கிறார். சாப்பாடு இல்லை, வியாதியில இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட சவால்களுக்கு மத்தியிலும் இந்த பவுல் ஊழியம் மிகவும் வல்லமையாக செய்தார். ஆனால் இந்த மார்க்கு கொஞ்சம் இடர்கள் வந்த பிறகு தன்னை விட்டு பிரிந்து போயிட்டாரு. அதனால அவரை நாம் ஊழியத்திற்கு அழைத்து கொள்ள கூடாது என்று சொன்னதினாலே இந்த பர்னபாவுக்கும் பவுலுக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அதன் பிறகு அவங்க தனித்தனியே அவங்க ஊழியம் செய்ய போயிட்டார்கள். ஏன் இந்த பர்னபா மார்க்குவை சப்போர்ட் பண்றாருன்னு சொன்னா, இந்த மார்க்கு என்பவர் அவங்களுடைய மருமகன். யாருடைய மருமகன்? பர்னபாவுடைய மருமகன். அவங்க மகள் இந்த பர்னபாவுடைய மகளை தான் இந்த மார்க்குவுக்கு கொடுத்ததாக தீர்க்க தரிசன ஆவி இந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால்தான் இங்கே கொலோசியருக்கு எழுதிய புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே பர்னபா இனத்தானாகிய மார்க் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ அவங்க சொந்தக்காரன் மாத்திரமல்ல, மருமகன். தன்னுடைய மகளை அவருக்கு விவாகம் பண்ணி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதன் பிறகு நாம 2 தீமோத்தேயு 4:11 வாசிக்கும் போது, மார்க்கு எனக்கு ஊழியத்தில் புரோஜனம் உள்ளவன் சொல்றாரு. அவன் சொந்தக்காரன், பர்னபாவுடைய சொந்தக்காரன் தான் மார்க்குன்னு சொல்றாரு. அது மாத்திரமல்ல, 2ஆம் பயணத்துல 2ஆம் வாய்ப்பை கொடுத்த கொஞ்சம் பிரிஞ்சு போனாங்க. அதன் பிறகு ஒன்றாய் சேர்ந்து ஊழியத்தை செய்தாங்க. அப்போ பவுலானவர் சொல்றாரு, மார்க் எனக்கு ஊழியத்திலே புரோஜனம் உள்ளவன் என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலை இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போ இங்க பவுல் மற்றும் பேதுருவின் இந்த புத்தகத்தில் கிபி 60களில் துவக்கத்திலே அப்போஸ்தலர் 15 உள்ள அனுபவத்திற்கும் சுமார் 15 முதல் 20 ஆண்டுகள் கழித்து எழுதப்பட்டவை. அதாவது இந்த 15ஆம் அதிகாரத்துக்கும் 20ஆம் அதிகாரத்துக்கும் உள்ள அந்த நீண்ட கால பயணம் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதாவது இந்த அனுபவம் 20 ஆண்டுகள், 15லிருந்து 20 ஆண்டுகள் கழித்து இந்த மார்க்குவின் தோல்விகளை குறித்து எழுதப்பட்டு இருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இங்க நாம பார்க்கிறோம். அதுக்கப்புறமா தூதுவர், இங்க இப்பதான் மார்க்குவின் புத்தகம்
1ஆம் அதிகாரத்துல இங்க அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை பார்க்கிறோம். இங்க மார்க் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 8 வசனங்கள் வரை நான் வாசித்தோம் என்று சொன்னால், தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உனக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செபை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுவருடைய சத்தம் உண்டாயிருக்கும் என்று தீர்க்க தரிசன ஆகமங்களிலே எழுதியிருக்கிற பிரகாரமாக அப்படின்னு இங்க 3ஆம் அதிகாரத்திலே நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். இந்த வசனங்கள் 3 முக்கிய நபர்கள் வருகிறார்கள். 1 இயேசு கிறிஸ்து, 2 பிதாவாகிய தேவன், 3வது யோவான். இந்த முதலாம் வசனத்திலே பார்க்கிறோம். 1 பிதா இயேசு கிறிஸ்து வருகிறாரு, 2வது பிதாவாகிய தேவன் வருகிறாரு, 3வது யோவான். அவர் ஒரு தூதுவராகவும் பிரசங்கியாராகவும் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த 2-3 அதிக வசனங்களிலே நடக்க போகிறதை விவரிக்கிற வகையில் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு மேற்கொள்ளை இங்க மார்க்கு காட்டுவதாக நம்ம இங்க வேதத்தில் பார்க்கிறோம். அதாவது ஒரு தூதனை கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செபை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகளுடைய சத்தம் உண்டாகும் என்று தீர்க்க தரிசன ஆகமங்களிலே எழுதியிருக்கிற பிரகாரமாக, எந்த தீர்க்க தரிசன ஆகமங்களிலே எழுதப்பட்டிருக்கிறேன்னு சொன்னால், இங்க யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல இந்த வழியிலே உன்னை காக்கிறதுக்கும் நான் ஆயத்தம் பண்ணின சாணத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இதோ ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்று யாத்திராகமம் 23:30-20 நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். இரண்டாவதாக ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள், அவந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவைப்படுத்துங்கள் என்று நம்ம இங்கே பார்க்கிறோம். மல்கியா 3:1 இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவார். இங்கே நம்ம வேதத்துல பார்க்கிறோம், இந்த கர்த்தருடைய வழியை ஆயத்தம் பண்ணுகிற வேலையை தான் இந்த யோவான் செய்தார் என்று இங்கே பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேலின் கானானுக்கு கொண்டு போக தேவன் அனுப்பின ஒரு தூதனை பற்றி யாத்திராகமம் 23:20 பேசுகிறது. வனாந்தரத்திலே தமக்கு ஒரு பாதையை ஆயத்தப்படுத்துகிற நிலையில் தேவன் வருவதை குறித்து ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே பேசுகிறது. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தி அவருக்கு முன்பாக ஒரு தூதன் செல்வதை பற்றி மல்கியா 3:1 பேசுகிறது. 3 வேத பகுதியிலும் ஒரே பயணத்தை பற்றி தான் பேசுகிறது. அதாவது தூதை எடுத்து செல்லுகிறது என்று நம்ம இங்க வேதத்திலே பார்க்கிறோம். இங்க ஏசாயாவில் உள்ள வசனங்கள் யோவான் சாணருடைய ஊழியத்துடன் பல வகைகளிலே தொடர்பு படுத்தி பேசுகிறது. கர்த்தருக்கு வழியை உண்டாக்குவதை குறித்து முக்கியமாக இதில் பேசப்பட்டிருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பயணத்தை மேற்கொள்றாரு. அது விறுவிறுப்பாக நடக்கிறதாக ஒரு வருணனையை இதுல சொல்றாரு. அது மாத்திரமல்ல, அது சிலுவையையும் நமக்காக அவர் பலியாக மரிப்பதையும் நோக்கிய பயணமாக இருக்கிறது என்று மார்க்கு அங்கே குறிப்பிடுகிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் சொன்னார். அவர் ஊழியம் செய்வது மாத்திரமல்ல, அவருடைய பயணம் சிலுவையை நோக்கிய பயணமாக இருக்கிறது என்று இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, யோவான் வனாந்தரத்திலே ஞானஸ்தானம் கொடுத்து
பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான் என்று 4வது வசனத்துல இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனம் திரும்புமாறு, பாவத்திலிருந்து விலகுமாறு, பாவத்திலிருந்து விலகி தேவனிடத்திலே திரும்புமாறு இந்த யோவான் அழைப்பாக இருக்கிறதாக மார்க்கு சொல்லுறார். இந்த மார்க்கு எப்படிப்பட்ட நிலையில, இந்த யோவான் எப்படிப்பட்ட நிலையில இருந்தார் என்பதை குறித்து இந்த மார்க்கு சொல்றாரு. மார்க்கு 1:6 யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையிலே வார்க்கச்சியை கட்டி கொண்டவனாயும் வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் புசிக்கிறவனுமாக இருந்தான் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ யோவானுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு சொன்னா, ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை இருந்தது. ஆடம்பரமான உடை கிடையாது. அவனுடைய ஆடையே எப்படிப்பட்டதுன்னா ஒட்டக மயிர் உடையை அணிந்திருந்தான். அறையிலே வார்க்கச்சியை கட்டி கொண்டவனாய் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும், ஒரு கிழங்கு தான், அந்த காட்டிலே கிடைக்கும் ஒரு கிழங்கு தான் அவன் ஆகாரமாக கொண்டிருந்தான். காட்டு தேனை தான் அவன் புசித்து வளர்ந்து கொண்டு வந்தான். அதே போல எலியாவினுடைய வாழ்க்கையும் கூட ஒரு எளிமையான வாழ்க்கை தான் இருந்தது. 2 ராஜாக்கள் புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 8ஆம் அதிகாரத்துல இதை குறித்து அவருடைய உடை குறித்து இங்க பேசப்படுகிறது. எலியாவும் ஒரு எளிமையான உடையை தரித்து கொண்டு இருந்தார் என்று நாம் இங்க வேதத்திலே பார்க்கிறோம். இங்க தன்னை விட இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த யோவானுக்கும் எவ்வளவு அந்த வயது டிஃபரன்ஸ் பார்த்தோம்னு சொன்னால் 6 மாசம் தான். இந்த யோவானுக்கும் இயேசுவுக்கும் யோவான் தான் பெரியவர், இயேசு சிறியவர். ஆனாலும் இந்த யோவான் சொல்றாரு, அவர் என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருவார், அவருடைய பாதரட்சிகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரம் அல்ல. சொல்லுவாங்களா? யாருன்னா பெரியவங்களை பார்த்து சின்னவங்க சொல்லுவாங்களா? பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. ஆனால் இங்க என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து யார்? அதுதான் முக்கியமான கேள்வியா இருக்கிறது. இங்க இயேசு கிறிஸ்து ஒரு கடவுளாக இந்த யோவான் பார்க்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்க்கிறதுக்கு நான் தகுதி இல்லாதவன் அப்படின்னு இங்கு யோவான் தன்னை அறிமுகப்படுத்தி இயேசு யார் என்பதை குறித்து இங்கு மார்க்கு சொல்லுவதாக நாம் இங்கே பார்க்கிறோம். அதன் பிறகு இயேசு கிறிஸ்துவானவர் ஞானஸ்தானத்தை குறித்து 9 to 13 வசனங்களிலே இங்கே யோவான் குறிப்பிடுகிறார். 9வது வசனம், அந்த நாட்களிலே இயேசு கலிலேயில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்து யோர்தான் நதியிலே யோவானால் ஞானஸ்தானம் பெற்றார். அவர் ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல தம்மேல் இறங்கினதையும் கண்டார். அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், உண்மையில் பிரியமா இருக்கிறேன் என்று வனாந்தரத்திலே ஒரு சத்தம் உண்டாயிற்று. உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார். வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று இங்கே இயேசுவின் ஞானஸ்தானத்தை குறித்து பேசுகிறார். அவர் யோர்தான் நதிக்கு போகிறது, ஞானஸ்தானம் கொடுக்கிறது, இயேசு தண்ணீரிலே இறங்கிறது. அதுக்கு பிறகு வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல அமர்ந்து இவர் என் நேசகுமாரன் என்று பரலோகத்திலிருந்து பேசிய சத்தத்தையும் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் இதுக்கு பிரியமான குமாரன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இங்கே இயேசுவின் ஞானஸ்தானத்தை முக்கியத்துவத்தை இந்த நிகழ்ச்சிகள் சுட்டி காட்டுகின்றன. பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 பேரும் அங்கே ஒன்றாய் இருக்கிறது இங்கே காணப்படுகிறது. வானம் திறந்திருக்கிறது, பரிசுத்தாவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் அமர்கிறார், பிதானவர் தம்முடைய குமாரனை மகிமைப்படுத்துகிறதாக நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசுனுடைய
ஊழியம் அங்கதான் முதல்ல துவங்குறதாக ஒரு உறுதி அங்க அளிக்கப்படுகிறதாக நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். இந்த துவக்கம் ஞானஸ்தானத்தை மாத்திரமல்ல, அவருடைய கல்வாரி காட்சி மீண்டும் இங்கே நினைவுபடுத்துகிறதாக நாம் அங்கே பார்க்கிறோம். ஆவியானவர் இயேசுவை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார். இங்கு போகும்படி ஏவுதல் என்ற கிரேக்க வார்த்தையானது எக்பல்லோ. இந்த வார்த்தை பொதுவாக பிசாசுகளை துரத்துவதற்காக மார்க்கு சுவிசேஷத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தை. இங்க வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார் அப்படின்னு சொன்னா, அந்த வனாந்தரத்தில் இருக்கிற பிசாசுகளை துரத்துவதற்காக இயேசு அந்த வனாந்தரத்துக்கு போனார் என்று மார்க்கு தம்முடைய வசனத்திலே குறிப்பிடுகிறார். அப்போ இங்கே பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருந்தார் என்பது இயேசுவின் வாழ்க்கையில் இங்கே நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எடுத்து காட்டுகிறது. கர்த்தர் தம்முடைய ஊழிய பயணத்தை தொடங்குகிறார். அந்த ஊழிய பயணத்திலே போராட்டங்கள் 40 நாள் இரவும் பகலும் அவர் சோதிக்கப்பட்டார். சாகாரம் இல்லை. அது மாத்திரமல்ல, இங்கு இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். காட்டு மிருகங்களின் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவானவர் சஞ்சரித்தார். வேற எந்த புத்தகத்துல, மத்தேயு புத்தகத்துல இதை பார்க்க முடியாது. ஆனால் மார்க்கு மாத்திரம் சொல்றாரு, இயேசுவானவர் அந்த சோதனை நாட்களிலே காட்டு மிருகங்களோடு அவர்கள் மத்தியிலே சஞ்சரித்தார். அப்படி இருந்த போதிலும் தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள். நீங்க மத்தேயு புத்தகத்துல இத நீங்க பார்க்க முடியாது 4ஆம் அதிகாரத்துல. ஆனால் இந்த மார்க்கு புத்தகத்துல தூதர்கள் இயேசுவுக்கு பணிவிடை செய்கிறார்கள் என்று விளக்குகிறது. இங்க இயேசு 2 தன்மை குறித்து பேசுகிறது. ஒண்ணு தெய்வீக தன்மை, 2வது மனித தன்மை. இந்த தெய்வீக தன்மையை பார்க்கும்போது இயேசு மேசியா கிறிஸ்து என்று ஒரு தூதனாலே அறிவிக்கப்பட்டதாக இந்த மார்க்கு சொல்றார். அதாவது யோவானை விட பெரியவர் அப்படின்னு சொன்னால் அவர் தேவ தன்மை உள்ளவர் என்பதை, அவர் என்னுடைய நேசகுமாரன் என்று பரலோகத்திலிருந்து ஒரு தூதை பிதாவானவர் ஒரு வார்த்தையை அனுப்பின போது அது தேவ தன்மையை குறித்து பேசப்படுகிறது. 2வது தன்மை மனித தன்மை. மனித தன்மை குறித்து நாம பார்க்கும்போது, ஒரு மனுஷனாலே யோவானாலே ஞானஸ்தானம் பெற்றார். அவர் யோவானுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை. யோவான் தான் இயேசு கிறிஸ்துக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். அவர் ஆவியினாலே வனாந்தரத்துக்கு அனுப்பப்பட்டார். நம்மை போல சோதிக்கப்பட்டார். ஒரு மனுஷனுக்கு என்னென்ன சோதனை இல்லை. கடவுளுக்கு சோதனை வராது. கடவுளுக்கு எந்த சோதனை வராது. மனுஷனுக்கு தான் சோதனை வரும். அப்போ இங்க மனித தன்மையை இங்க சுட்டி காட்டப்படுகிறது. ஒரு தேவ தன்மைன்னு சொன்னார். அவர் மெசியா, அவர் கிறிஸ்து, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதன், அவர் கர்த்தர் என்று, யோவானை விட பெரியவர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் பரிசுத்த ஆவியின் அவர் மேல் இறங்கினார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் மனித தன்மையானது, அவர் ஒரு மனிதனிடத்தில் ஞானஸ்தானம் பெற்றார். சோதிக்கப்படுவதற்காக மனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அதன் பிறகு தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இப்போ எல்லா கிறிஸ்துவை குறித்து ஆச்சரியமான யதார்த்தங்கள். அவர் தாம் கர்த்தர், நம் தேவன், அதே சமயம் ஒரு மனிதர், நம் சகோதரர், நமது முன்மாதிரியாக இருக்கிறார். இது நம்மால நம்ப முடியாது. ஆனால் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறோம். மனிதர் மீது தேவன் காட்டுகிற அன்பை பற்றி நமக்கு கிடைக்கிற வெளிப்பாட்டை நினைத்து இதுல ஆச்சரியம் அடைய இருக்கிறது. இங்க 14-15 வசனத்துல இங்க படித்தோம் என்று சொன்னால், யோவான் காவலிலே வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயில வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். ஆண்டவருடைய ஊழியத்திலும் ஒரு காலம் இருக்கிறது.
காலம் நிறைவேறின பிறகுதான் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றி ஆரம்பிக்கிறார் என்று இங்கே வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே போல காலம் நிறைவேறின போது தம் ஊழியத்தை முடிக்கிறார் என்பதை இங்கே வேதத்தில் பார்க்கும். அதாவது காலம் நிறைவேறின போது இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய ஊழியத்தை துவங்குகிறார். இப்போ இங்கே யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் படுத்துகிற வேலை இருக்கும் போதும் கூட காலம் சமீபமா இருக்கிறது, மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறுங்கள் அப்படின்னு இந்த யோவான் சானவருடைய சுவிசேஷமா இருந்தது. அப்போ என்ன காலத்தை குறித்து இங்கே இந்த மார்க் பேசுகிறாருன்னு சொன்னா, இது கால தீர்க்க தரிசனம். நாம் ஏற்கனவே போன காலாண்டிலே நாம் படிச்ச வண்ணமாக இது ஒரு கால தீர்க்க தரிசனம். காலம் நிறைவேறிற்று அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு காலத்தை குறித்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த காலகட்டத்தில தான் ஊழியம் அவருடைய ஆரம்பம் இருக்கும் என்று தெளிவாக சொல்றார். இங்க இயேசு குறிப்பிடுகிற கால தீர்க்க தரிசனமானது தானியேல் 24ஆம் அதிகாரத்துல 24 27 வசனங்களே சொல்லப்பட்டு இருக்கிறது. 70 வார தீர்க்க தரிசனம். இந்த 70 வார தீர்க்க தரிசனம் எதிலிருந்து ஆரம்பமாகிறதுன்னு சொன்னால், கிமு கிறிஸ்துவுக்கு முன்பாக 457 இருந்து, அதாவது எருசலேமை திரும்பி எடுத்து கட்டப்படுவதற்கு பெர்சியா அர்த்தசாஸ்திரா ராஜாவினுடைய கட்டளை பிறக்கும் போது இது தொடங்குகிறது. எஸ்ரா 7ஆம் அதிகாரத்துல அந்த காலகட்டம் துவங்குகிறது. கிமு 457. இந்த காலம் எப்பொழுது நிறைவேறுதுன்னு சொன்னால் 69 தீர்க்க தரிசன வாரங்கள் கடக்கிறது. அந்த 69 தீர்க்க தரிசன வாரங்கள் கடக்கும் போது கிபி 27 வருகிறது. கிறிஸ்து பிறந்து 27வது வருஷம் அது. அதாவது அந்த 70 வாரத்துல அந்த 69 வாரங்கள் வெட்டப்படுகிறது. 69 வாரங்கள் இங்க வெட்டப்படுவதாக இங்க பார்க்கிறோம். அது கிட்டத்தட்ட 483 வருஷங்கள் அது சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த 27 அந்த 69 வார தீர்க்க தரிசனம் முடிவடைகிற போது அப்போதுதான் இயேசுவின் ஞானஸ்தானம் அவர் பெறுகிறார். தம் ஊழிய தொடக்கத்தில் பரிசுத்த ஆவியினாலே அங்கு அபிஷேகம் பண்ணுகிறார். அப்போ காலம் நிறைவேற போதுதான் இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்தானம் பரிசுத்த ஆவியினாலே அவர் அபிஷேகம் பண்ணப்படுகிறது. அதன் பிறகு அதாவது இந்த 70 வாரம் 7 வாரம், அதாவது கிபி 31 3.5 வருடங்கள் கழித்து சிலுவையில அறையப்படுகிறார். இறுதியாக 70 வாரம் கிபி 34 அது முடிவடைகிறது. அப்போது ஸ்தேவான் கல்லெறியப்படுகிறார், கொல்லப்படுகிறார். அதன் பிறகு யூதர்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சுவிசேஷமானது அது புறஜாதிகளுக்கு செல்ல ஆரம்பிக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த மார்க்கு எழுதிய சுவிசேஷத்துல மிக தெளிவாக இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தின் ஆரம்பம், அவருடைய ஊழியம் எப்பொழுது ஆரம்பிக்க வேண்டும் என்று தெளிவாக இந்த மார்க்கு 1ஆம் அதிகாரம் 1 15 வசனங்கள் வரை இந்த நாளிலே நாம் தியானித்திருக்கிறோம். இந்த பாடங்களில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்ம இந்த வேளையில கூட நம்ம பேசிக்கொள்ளலாம்.